ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாவே வச்சு சாம்பார் வைக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பொடிக்கு நம்ம கடையில் சாம்பார் பொடி சக்தி, ஆச்சி, பேபி இந்த மாதிரி நிறைய சாம்பார் பொடி கம்பெனி இருக்குது. ஆனாலும் நம்ம வீட்டில் ரெடிமேடாக வாங்கி சமைக்கிறத விட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாவே வச்சு நம்ம சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் நம்மளுடைய ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டிலேயே சமைக்கலாம். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? வீடே கம கமக்குன்னு இருக்கக்கூடிய சாம்பார் தான். சாம்பார் பொடி யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1/4 கப்பு பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கிடணுங்க. நல்லா கழுவி நம்ம எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இது க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விடணும். ஏன்னா இது பருப்பு வேகணும்ல, அதுக்காக இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விடணும். 1 கப்பு விட்டு மொத்தம் 3 கப்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அது கூட பெரிய 10 பல் பூண்டு இதையும் சேர்த்துருக்கிறேன். இப்போ தண்ணி தேவை அப்படின்னா கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நம்ம இனி குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 5 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சிடலாம். பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். குக்கரை வச்சிடலாம். குக்கரில் 5 விசில் வர்றது வரைக்கும் போட்டு நம்ம வச்சிடலாம். எப்போவுமே சாம்பார் செய்யும்போது நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். தாளிக்கிறதுக்கு 3 வரமிளகாய் எடுத்துருக்கேன், குண்டு மிளகாய். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியணுங்க. எண்ணெய் சூடானாதான் கடுகு நல்லா பொரியும். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இது கூட ஒரு சின்ன பிஞ்சு பெருங்காயம். இது கட்டி பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இதையும் நம்ம சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். காய் இதுக்கெல்லாம் ரொம்பவே சேர்க்க வேண்டாங்க. நான் இன்னைக்கு 3 காய் தாங்க சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், இந்த 3 தாங்க சேர்த்துருக்கோம். சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், இந்த 3 தான் எடுத்துருக்கிறேன் இன்னைக்கு. நான் இன்னைக்கு இது சைடிஷ் ஆப்பத்துக்கு எடுக்கிறதுனால புளி சேர்க்கல. இதே நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம புளி சேர்க்கணும். ஆப்ப மாவு நமக்கு புளிச்சிருக்கும், அதனால அந்த புளிப்பும் இந்த புளிப்பும் சேரும்போது நமக்கு புளிப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இதில் இருக்க தக்காளியில் இருக்குல்ல புளிப்பு, இந்த புளிப்பே நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இனி 1 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம் காயை. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய் வெந்துடுச்சு. நம்ம இனி இது கூட தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தய பவுடர் எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தூள். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி மசாலா கொஞ்சம் வேகணும். அப்போ தான் அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக விடணும். நம்ம இனியும் வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, இதை இது கூட நம்ம இந்த சாம்பாருக்கு சேர்த்துடலாம்.
சாம்பாருக்கு தேவையான பருப்பையும் வந்து நம்ம சேர்த்தாச்சு. இனி நம்ம வந்து சேர்க்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான். நம்ம ஃபைனலாக டேஸ்ட்டுக்கு வந்து எண்ணெய் சேர்க்கணும். நம்ம இவ்வளவு குழம்பு வைக்கிறோம், ஆனால் இதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பொருளையும் நம்ம சேர்த்தாதான் அந்த சாப்பாடே வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். சாம்பாருக்கு நமக்கு தண்ணி வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து டேஸ்ட்டுக்கான உப்பு வந்து சேர்த்துருக்கேன். உப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சாச்சுங்க. இனி இறக்குறதுக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லிக்கீரையை நம்ம வந்து அப்படியே மேலாக்கில் தூவி விட்டோம் அப்படின்னா வாசம் வந்து அப்படியே இருக்கும். சாம்பார் ரெடி ஆயாச்சு. நம்ம இனி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து இது வந்து ஆப்பத்துக்கு தான் வந்து எடுத்துருக்கிறேன். சாப்பிட்டுட்டு நான் கமெண்ட்ஸ் சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. வணக்கம். சாம்பார் வந்து ரெடி ஆயாச்சு. நான் இன்னைக்கு வந்து இந்த சாம்பார் வந்து ஆப்பத்துக்கு தான் வந்து எடுத்துருக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். புஸ்ஸுன்னு சாம்பார் ஆப்பம் வந்து ரெண்டுமே வந்து செம காம்பினேஷனுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆப்பம் வந்து வீட்டிலே வந்து நம்ம ஆப்பமாவு வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு டிப்ஸ் வேணா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாமா? ரெடி ஆயிடுச்சு. புஸ்ஸுன்னு எவ்வளோ நம்ம ஹோட்டல்லே இருக்கிறது மாதிரியே இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வணக்கம். சாம்பார் வந்து ரெடி ஆயாச்சு. நான் இன்னைக்கு வந்து இந்த சாம்பார் வந்து ஆப்பத்துக்கு தான் வந்து எடுத்துருக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சாம்பாரை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாமா எப்படி இருக்குன்ட்டு? ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோடு நம்ம உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.